தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள் ராமலிங்க அடிகள், வள்ளலார் என பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்க அடிகள் காலம் 1823 முதல் 1874 வரை சிதம்பரத்திற்கு அருகேயுள்ள மருதூர் எனும் கிராமத்தில் பிறந்தார். உயிர்களிடையே நம்பிக்கை, இரக்கம் எனும் பிணைப்புகள் இருக்க வேண்டும் என்றார். துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் எனும் கருத்தினை முன்வைத்தார். அவர் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிரினங்களிடமும் காட்டினார். இதை அவர் ஜீவகாருண்யம் என்றார். 1865 இல் சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவினார். பின்னர் அது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1866 தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தை கணக்கில் கொண்டு 1867 சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவினார். அவர் இயற்றிய ஏராளமான பாடல்கள் திருவருட்பா என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டன. அயோத்திதாசர். பண்டிதர் அயோத்திதாசர் காலம் 1845 முதல் 1914 வரை. இவர் ஒரு தீவிர தமிழ் அறிஞரும் சித்த மருத்துவரும் பத்திரிகையாளரும் சமூக மற்றும் அரசியல் செயல்பாட்டாளரும் ஆவார். சென்னையில் பிறந்த அவர் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவர். ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக பண்டிதர் அயோத்திதாசர் அத்வைதானந்தா சபா எனும் அமைப்பை நிறுவினார். 1882 இல் அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம் என்பவரும் இணைந்து திராவிடர் கழகம் எனும் அமைப்பை நிறுவினர். மேலும் இவர் 1885 திராவிட பாண்டியன் எனும் இதழையும் தொடங்கினார். திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை 1891 நிறுவிய அவர் அவ்வமைப்பின் முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்தினார். பிரம்மஞான சபையை நிறுவியவர்களில் ஒருவரான கர்னல் எச்.எஸ். ஆல்காட் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக 1898 இலங்கை சென்ற அவர் அங்கே பௌத்தத்தை தழுவினார். அதே ஆண்டில் சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை சென்னையில் நிறுவினார். ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகையை தொடங்கி அவர் காலமாகும் வரையிலும் தொடர்ந்து வெளியிட்டார். இரட்டைமலை சீனிவாசரின் காலம் 1859 முதல் 1945 வரை. இவர் 1859 காஞ்சிபுரத்தில் பிறந்தார். சாதிப்படி நிலைகளில் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக உரிமைகளுக்காக போராடினார். அவருடைய தன்னலமற்ற சேவைக்காக வழங்கப்பட்ட பட்டங்கள்: ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936. அவரது சுயசரிதையான ஜீவிய சரித்திர சுருக்கம் 1939 வெளியிடப்பட்டது. இந்நூல் முதலாக எழுதப்பெற்ற சுயசரிதை நூல்களில் ஒன்றாகும். தீண்டாமையின் கொடுமைகளை அனுபவித்த இரட்டைமலை சீனிவாசன் உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்தார். 1893 ஆதி திராவிட மகாஜன சபை எனும் அமைப்பை உருவாக்கினார். ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டமைப்பின் தலைவராக பணியாற்றினார். பி.ஆர். அம்பேத்கருடன் நெருக்கமானவரான அவர் லண்டனில் 1930 மற்றும் 1931 நடைபெற்ற முதல் மற்றும் இரண்டாம் மட்ட மேஜை மாநாடுகளில் கலந்து கொண்டு சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களின் கருத்துக்களுக்காக குரல் கொடுத்தார். 1132 செய்து கொள்ளப்பட்ட பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களுள் இவரும் ஒருவர். மயிலை சின்னதம்பி ராஜாவின் காலம் 1883 முதல் 1943 வரை. மக்களால் M.C. ராஜா என அழைக்கப்பட்டார். ஒரு ஆசிரியராக தனது பணியை தொடங்கிய அவர் பள்ளிகள், கல்லூரிகள் ஆகியவற்றுக்கான பல்வேறு பாடப்புத்தகங்களை எழுதினார். தென்னிந்திய நல உரிமை சங்கமான நீதி கட்சியை உருவாக்கியவர்களில் ஒருவராவார். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினராவார். பதவி காலம் 1920 முதல் 1926 வரை. சென்னை சட்ட சபையில் நீதி கட்சியின் துணைத் தலைவராகவும் செயல்பட்டார். 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் எனும் அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக நீண்டகாலம் பணியாற்றினார். முத்துக்குட்டி எனும் இயற்பெயர் கொண்ட வைகுண்ட சுவாமி, முடிசூடும் பெருமாள் என்று இவர் தனக்கு பெயர் சூட்டிக் கொண்டார்.
இவரின் காலம் 1809 முதல் 1851 வரை. ஆங்கில ஆட்சியை வெள்ளை பிசாசு என்றும் திருவிதாங்கூர் ஆட்சியை கருப்பு பிசாசு என்றும் கண்டனம் செய்தார். சாமித்தோப்பில் 1833 தியான மையம் ஒன்றை துவங்கினார். சமத்துவ சமாஜம் என்ற அமைப்பை நிறுவினார். சமபந்தி முறையை அறிமுகம் செய்தார். இவரை பின்பற்றுபவர்கள் ஐயாவழி என அழைக்கப்பட்டனர். தன்னை பின்பற்றுபவர்களை தலைப்பாகை அணியும்படி கூறினர். அவர் கருத்துக்களின் திரட்டு நூல், அகில திரட்டு அம்மானை மற்றும் அருள் நூல், வழிபாட்டு தலங்களில் நிழல் தாங்கள் அமைத்தார்.